வந்திருப்பாங்க? எத்தனை பேர் இருப்பாங்க? நான் ஊட்டி விடலாம் சார். எத்தனை பேர் இருப்பாங்க? எத்தனை பேர் இருப்பாங்க? இந்த மைனா படம் பாத்தியா? ஆமா பார்த்தேன். அதுல அந்த எஸ்சியோட ஒய்ஃப் ஒரு மாடல் எஸ்ல பேசுவா, ஞாபகம் இருக்கா? நீங்க எத்தனை சொல்லுங்க பேர் இருப்பாங்க? ஒரே டைம்ல எத்தனை பேர் இருப்பாங்க? 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 மைனா படத்துல போலீஸ்காரன் பொண்டாட்டி 4 தடவை தான் ரிப்பீட்டட் டயலாக் சொல்லியிருப்பாங்க. ஆனா பார்வதி எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு கேட்கிற டயலாக 16 தடவை யூஸ் பண்ணிருக்காங்க ரிப்பீட்டடா. ஒரே டயலாக 16 தடவை ரிப்பீட்டடா சொல்றத பிக் பாஸ் 1 hour ஷோல போடவே இல்ல. இந்த சம்பவம் எப்ப நடந்துச்சுன்னா, பிக் பாஸ்ல 3rd வீக்ல ஜூஸ் டாஸ்க் வருது. அதுல குவாலிட்டி செக் பண்ணி ஜூஸ் அப்ரூவ் பண்ற டீமா பார்வதி அண்ட் திவாகர் இருக்காங்க. அவங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகி சண்டை நடக்குது. அப்ப அங்க ஜூஸ் ஓனர்ஸான சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்காரங்களாம் வராங்க. அவங்க திவாகரை நல்லா ட்ரீட் பண்ணா அவர் நமக்கு சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்றதுக்காக அவருக்கு ஊட்டி விடுறாங்க. பார்வதி அவங்களை கலைஞ்சு போக சொல்றாங்க. ஆனா அவங்க யாரும் போகல. அந்த வயிற்றுச்சல்னால பார்வதி குமுறுறாங்க. அதனாலதான் இந்த டயலாக ரிப்பீட்டடா 16 தடவை சொல்றாங்க. எத்தனை பேர் இருப்பாங்க? எத்தனை பேர் இருப்பாங்க சொல்லுங்க. எத்தனை பேர் இருப்பாங்க? எத்தனை பேர் இருப்பாங்க? எத்தனை பேர் இருப்பாங்க? எத்தனை பேர் இருப்பாங்க? விஷம் விஷம் தான், பாம்பு பாம்பு தான். இப்படி ஒரே டயலாக ரிப்பீட்டடா பண்றது மனவியாதியா இருக்குமோ அப்படின்னு சர்ச் பண்ணி பார்த்தா கூகுள்ல அதுக்கு பதில் வருது. இதுக்கு பேர் வந்து டிக் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்களாமா. இந்த டிக் சிண்ட்ரோம் வந்து பார்வதிக்கு ரொம்பவே ஒத்து போகுது. பிக் பாஸ் ஹவுஸ்ல எல்லாரும் ஒரு விஷயத்த ஒத்துழைச்சு பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க மட்டும் அதை பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு அட்டென்ஷன் சீக் பண்றது, எப்பவுமே வந்து காம்ப்ளெக்ஸா யோசிக்கிறது. பிக் பாஸ் வீட்ல மத்தவங்க எல்லாருமே பாட்டு பாடி சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா இவங்க மட்டும் திவாகர்ட்ட உட்காந்து காசிப் பேசிட்டு இருப்பாங்க. சோ இது எல்லாமே வந்து டிக் சிண்ட்ரோம்ல வருது. பிக் பாஸ் வீட்ல இந்த மாதிரி ஒரு இரிட்டேட்டிங் கேரக்டர் இது வரைக்கும் வந்ததே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அவ்வளவு பொறாமை, வைத்தறிச்சல், பேசுற ஒவ்வொரு வார்த்தையிலும் வன்மம் இருக்கு. தான் சொல்றதை எல்லாரும் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்க யார் சொல்றதையுமே கேட்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஒஸ்ட் கேரக்டர் மனுஷியா இருக்க முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது தான் இது வந்து ஒரு சிண்ட்ரோம் அப்படின்னு தெரியுது. உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.